இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுமே சூடாக ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் வேலையெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு பீட்ரூட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் ரைஸ் பண்ணிவிட்டு முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். எப்பயுமே முட்டை பாயில் பண்ணால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் ஆம்லேட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இதையுமே சாப்பிட்டு பழகணும். எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே எப்படி கொடுத்தாலுமே அதை சாப்பிட்டு பழகணும். இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறக்காக நான் இன்றைக்கி வந்து அதை பாயில் பண்ணலை. அவங்களுக்காக மட்டும் ஒரு முட்டையை எடுத்து வேக போடணுமே அப்படின்ட்டு நான் அதை வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு சத்தான ஒரு ஐட்டம் ஒன்று வச்சு அது கூட ஒரு சைடிஸ் ஏதாவது வச்சுருவேன். அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸு. நிறைய வச்சுட்டு அதை வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற அந்த கொஞ்சோண்டு டைமில் வந்து எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சிம்பிளாக பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். ஸ்நாக்ஸுக்கு பனானா இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல மொறு மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட்டு போட்டு கொடுத்தாச்சு வித் சாம்பாரோட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.